கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். சங்கீதம் 85 அதிகாரம் வசனம் 7. இந்த வசனத்திலே நாம் கேட்ட கர்த்தருடைய கிருபை யாருக்கு தேவையாயிருக்கிறது? பாவத்தினாலே வருந்தும் மக்களுக்கு தேவனுடைய கிருபை தேவை. நாம் அறிந்தோ அறியாமலோ தவறுகளை செய்கிறோம். ஒருவேளை அவைகள் சிறிய தவறுகளாக இருக்கலாம் அல்லது பெரியவைகளாக இருக்கலாம். சரி, இந்த தவறுகளுக்கு, இந்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் என்னவென்று பார்ப்போமானால் அதற்குரிய தண்டனையை பெற்றாக வேண்டும். நாம் தவறு செய்யாத மக்களாக இருக்கிறோம் என்று நம்பி வாழ்ந்தாலும் கூட வேத வசனத்தின்படி நாம் நன்மை செய்ய அறிந்தும் அதற்கான வழி வகைகள் வாய்ப்புகள் இருந்தும் அதை செய்யாமற் போவோமானால் அதுவும் பாவமே என்று கூறுகிறது. ஆகவே நாம் பாவம் செய்யாதவர்கள் என்று கூற வழி இல்லை என்று தான் கூற வேண்டும். ஆகவே தான் அன்புள்ள ஆண்டவராகிய கர்த்தர், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொள்ளத்தக்கதாக கிருபையை அளிக்கிறார். அந்த கிருபையின் மூலமாக நம்மை பாவம், நரகம் இவைகளினின்று தண்டனையிலிருந்து தப்புவிக்கிறார். ஆனால் இந்த மன்னிப்பை பெற நாம் மனம் கொண்ட மக்களாக விசுவாசித்து அவரிடம் வர வேண்டும். அவ்விதமாக வரும்பொழுது மாத்திரமே அந்த கிருபை நமக்கு முற்றிலுமாக அருளப்படும். அந்த கிருபை நம் வாழ்விலே செயல்படும் மாத்திரமல்ல, அந்த கிருபையின் மூலமாக அவர் நம்மை அந்த தண்டனையிலிருந்து ரட்சிக்கவும் செய்கிறார் என்று வேதவசனம் கூறுகிறது. அவ்விதமான கிருபையை அனுதின வாழ்விலே பெற்று ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து வாழவே அவர் கிருபை செய்கிறார். அதுவே கிருபையாகும். அந்த கிருபையை பெற்று வாழ்வோமா? ஆமீன். God bless you.